ஏண்டாடா ஒரு ஆளை போட்டு இத்தனை பேரை சேர்ந்து அடிக்கிறது இதுலதான் உங்க ஒத்துமையா? அடிக்கிறதா? இவன் எலும்பு ஒழிக்க வேணாமா? என்னடா அப்படி செஞ்சுட்டான்? இவன் செஞ்சத சொன்னா நீங்க கூட போங்க அடிப்பீங்கண்ணே. நான் உன்ன மாதிரி மிருகம் இல்லடா, எனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. என்னதான் ஒரு மனுஷன் தப்பு செஞ்சாலும் இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறது அவனே. இவன் பெரிய துரோகின்னு இவனை இதோட விடக்கூடாது. அவன் என்ன துரோகம் செஞ்சா அதை சொல்ற? அண்ணே இந்த சோடா பைய சூதாடுற தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பக்கம் போட்டு வைக்கிறாங்க. ஓஹோ, சூதாட கூடாதுன்னு சொல்றதே தப்பா? சொல்லிட்டு ஆகி போச்சா? அது போல சொல்றவன் நடக்க வேணாமா? இந்த பாட்டு புத்தகம் வித்த காசு இவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்னடா செய்யறா அதை சொல்ற? அண்ணே குதிரை பஞ்சாயத்துக்கு போய் காசெல்லாம் தொலைக்கிறானே. சூதாட கூடாதுன்னு புத்தகம் போட்டு ஊர்ல உபதேசம் பண்ணிக்கிட்டு இவன் சூதாடலாமா? அது குத்தமா? வேண்டாம். அவன் பழகிட்ட சூதாட்டத்தை மறக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க படக்கூடாதுன்னு எடுத்து நன்மை சொல்றான். இது தப்பா? அப்பா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்காக இல்லண்ணே. எதுக்கா இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது என்னமா சரிதானே? சரிதான்னு சொல்லிட்டா போதாது தம்பி. நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தா ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி அவனை ஆதரிங்க. நாங்க அது உண்டுக்கலாம். ஏன்டா உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன்? நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிடுறோம். காசி என்னங்க பிரிச்சு காசி? அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பிரிச்சு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யாரு கட்டினதுடா? யாரா தெரியாது சொல்ற? மண் குடிசையில வாழறான தொழிலாளி அவன் கட்டினது. அவன் எந்த குடிசையில வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டினான்? சாயந்தரம் ஆன உடனே சல்லி எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா. நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா நானும் ஒரு பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க என்னடா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுங்க. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடான்னா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா. அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதான் புரியாத பயலுங்க. சரியா சொன்ன தம்பி. ஒரு பேச்சுனாலும் கனகச்சிதமா தான் சொல்றேன். வாங்க பேங்கர் முனியாண்டி இல்லையா? டே மாயாண்டி ஒரு சேர் கொண்டாந்து போடு. பரவாயில்ல தம்பி, எல்லாம் சும்மா உட்காருங்க. உட்காருங்க. நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே. ஏன், என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது ரகசியமா இருந்தா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, சொல்லாதீங்க. நீங்க ஒரு கூத்து தம்பி. இதுல என்ன ரகசியம்? அதான் நம்ம சங்கர் பயலுக்கு 1 லட்சம் ரூபாய் ரேஸ்ல அடிச்சதே. அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? உண்மைதான். அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்துடுச்சா? அப்ப சரிதான். நீ ஒரு கூத்து தம்பி, எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு. நான் எதுக்காக சொல்றேன்னா 5 ரூபாயில இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கேக்குறேன். விடக்கூடாது, புடிச்சு பாருங்க. அதனாலதான் குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போலாமே நீங்க தேடிக்கிட்டு வந்தேன். அப்ப அவனை போய் தேடி பார்த்து என்னது டிப்பு டிப்பு அந்த டிப்பு பார்த்து வாங்கி சட்டுப்பட்டு போங்க. ஆமா தம்பி, வழி வரதை ஏன் விடுதானே? ஐயோ பாவம், அவரை போய் எங்க குமார் கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க? வீணா கெட்டு போயிடுவாருங்க. கடட்டும், நல்லா கடட்டும். ஆனு வாய புழக்கிற. இங்க வந்தா பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன், அவனை விட பெரிய பிச்சைக்காரன். இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும். அதிக ஆசை, அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழிய. இனிமேதான் இருக்கு குமாருடைய வாழ்க்கை சீரழியும் படலம். சாமர்த்தியமா நடிக்கணும்னு சிங்காரத்துக்கிட்ட சொல்லுவேன். 1க்கு 10 தடவை நல்லா எடுத்து சொல்லிட்டேன். பயல ஷூட்டிக்கே கச்சிதமா செய்யறான். எதுக்கும் அவனை சின்ன கண்ணு வீட்டுல விட்டுட்டு நல்லா ஒதுக்க பார்க்க சொல்லு. நாளைக்கு நானும் குமார் வர்றோம்னு சின்ன கண்ணு கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா வரணும். சரி, குமார் இங்க வர்றதுக்குள்ள நான் இங்க வந்துடுறேன். சரி குமார், நீ கொடுக்கும் தொல்லைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி விட்டேன். இனி அதில் இருந்து தப்பவே முடியாது. உண்மை ஜெகதீஷ்,
இனி கண்டிப்பா அவன் தப்பவே முடியாது. படு பாதாளத்துல ஆட்டிட்டேன் என் பரம வைரியான சங்கரை. அதுதான் எனக்கு தெரியுமே. சங்கர் இப்ப எங்க இருக்கிறான்? ஒரு மண் குடிசையில, அதுவும் சுடுகாட்டுக்கு பக்கத்துல. இனி அவன் அடுத்து போக வேண்டிய இடம் அதுதானே. அவனுக்கு மட்டுமா அது சொந்தம்? நாம் எல்லோருக்கும் தான் குமார். இந்த மாதிரி காரியத்தில் நீ அடையக்கூடிய நன்மை நன்மை மனச்சாந்தி தான். மனசாந்தி. பணமுள்ளவனை ஏழையாக்குவது மனசாந்தி இல்லை குமார். ஏழையை பணமுள்ளவனாக்கு, அதிலே உனக்கு மனசாந்தி கிடைக்கும். வேடிக்கை ஜெகதி. எப்பவுமே சமவெளியான பூமியில பள்ளத்தை எடுத்தாதான் மேடு உண்டாகும். சமவெளியான பூமியை பள்ளமாக்குறதுல யாருக்கு நன்மை குமார்? மேட்ல இருக்கவனுக்கு. அப்போ மனிதனை மனிதன் கெடுத்தால் தான் வாழ முடியும்னு முடிவு கட்டுறியா? அதுல சந்தேகம் வேறையா? சபாஷ் குமார். அப்போ என்னையில இருந்து அதை நான் கையாளட்டுமா? அதுவும் சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பிரயத்தனம் செஞ்ச கிடைச்சவர ஆதாயம். நீ இப்ப ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட குமார். எப்பவுமே எனக்கு பிடிக்காத இருந்த கொள்கையை பிடிக்க முடியாம செஞ்சுட்டேன். அடுத்து கெடுத்தாதான் அடுத்தவன் வாழ முடியும்ன்ற உண்மையை உணர முடியாம செஞ்சுட்டேன். இன்னையில இருந்து பார் உன் உபதேசத்தின் வேகத்தை. என்ன மாயாடி, கொஞ்சம் இப்படி வாங்க. இதுதான் இப்படி ஓடியாடுற. என்ன ஜெகதி? இங்க பேசக்கூடாது, உள்ள வா. சிங்கப்பூர் சின்ன கண்ணுன்னு ஒருத்தி இருக்கிறாளே, அவளை உனக்கு தெரியுமா? சின்ன கண்ணுவா? ஓ ஆமா ஆமா, அந்த டான்ஸிங் கேளா, ஒரு செவத்த பொண்ணு கொஞ்சம் குலுக்கி குலுக்கி நடப்பாளே, அவளேதான். அவ தம்பி சிங்கப்பூர் சிங்காரம்ன்றவன் ஊருக்கு புதுசா. அவன் சிங்கப்பூர்ல இருந்து வரும்போதே ஒரு நோட்டடிக்கிற மிஷினை கையோட கொண்டாந்துட்டான். அவனுக்கு எப்படி அந்த மிஷின் கிடைச்சது? எப்படியோ கிடைச்சது, எப்படியும் இங்க கொண்டாந்துட்டான். தெரிஞ்சுக்கிட்டானா அந்த பையனை பிடிச்சு கமாலா பேசி அவனை அட்ஜஸ்ட் பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு மேல ஆக வேண்டிய வேலை செஞ்சிருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன ஐடியா, ஒரு பிளான். ஒரே வருஷத்துக்குள்ள 2 பேரும் கோடீஸ்வரன் ஆயிடும். கோடீஸ்வரன்? ஆமா, நீ ஒரு கோடீஸ்வரன், நான் ஒரு கோடீஸ்வரன். அப்புறம் என்ன? உண்மையாவா ஜெகதீஷ்? உண்மையை தவிர என்னைக்காவது நான் போய் சொன்னதுண்டா? உண்மை. அவர்கிட்டயும் சொல்லாதே. அப்போ எல்லாம் போக 20,000 பேங்க்ல இருக்கு. அது போதுமே, அதை வச்சுக்கிட்டு ஆரம்ப விழா நடத்திடுவேனே. ஆமா, நோட் அடிக்கிற மிஷினை கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட எதுக்காக பணம் கேட்கிறேன்? கெமிக்கலுக்கு வேணும் இல்ல? நோட் அடிக்கிறதா சும்மா அடிக்கிறது? மருந்து வேணா? மருந்து நான் சும்மா இங்க கிடைக்கிற மாதிரி தான், சும்மா கிடைக்கிற மாதிரி தான். இந்த விஷயம் சர்க்காருக்கு தெரிஞ்சா அதெல்லாம் சிதம்பரம் ரகசியம் பண்ணிடுறேன். நீ மட்டும் டிலே பண்ணிடாதே. ஒரு நாள் டிலே பண்ண அவ்வளவுதான். சிங்காரத்தை கொத்திக்கிட்டு போறதுக்கு பெரிய மனுஷன்லாம் நான் நீ போட்டி போடுறான். என்ன யோசிக்கிற இது விஷயத்துல? அப்ப சரி, நாளைக்கு இதே நேரத்துல கையில 20,000 வந்து சேர்ந்துடு. உன் வாழ்க்கையில வகையான மாறுதல் உண்டாக்கிடுறேன். நான் வரேன் ஜெகதீஷ். நாளைக்கு இதே நேரத்துல 20,000 வரணும். ஆல்ரைட். நான் நினைச்சதெல்லாம் முடிகிற சமயம் வந்தாச்சு. மாயாண்டி, என்னங்க? நாம போட்ட திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. நாளைக்கு இதே நேரத்துல சிங்காரத்தை கிட்ட சின்ன கண்ணு வீட்டுல பணம் சேர்த்துடும். அதை யாருக்கும் தெரியாம சிங்காரத்துக்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அது மாத்திரமல்ல, அடுத்தா போல நம்ம சங்கர் சம்சாரம் செல்லம் இல்ல? ஆமா, அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வாங்கின கடன் சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். அது எதுக்குங்க? உனக்கு என்னத்துக்கு மாயாண்டி இந்த கேள்வி எல்லாம்? சொன்ன வேலையை செய், அது போதும். அதுக்கு இல்லைங்க. தடுத்து பேசாதே, அது எனக்கு அறவே பிடிக்காது. சொல்றதுக்குள்ள அவசரப்படுறீங்களா? என்ன சொல்றிய சொல்லு. நாளைக்கே 20,000 ரூபாயும் கொண்டு போய் செல்லம்மா கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா அதை புருஷனுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சுக்கிட்டு பிழைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அதுதான் இல்ல. பணம் கைக்கு வந்ததும் உடனே கொண்டு போய் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு தான் அது மறுவேலை பார்க்கும். நீங்க இந்த ஒத்தாசை செஞ்ச புண்ணியம் இருக்காதுங்க. என்ன செய்யறது? பணம் கைக்கு வந்தது. ஆமா, அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? அது நடந்து அநேக மாசம் ஆச்சுங்களே, அது அன்னைக்கே அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டாங்களே. அதுதான் நீ என்ன சொன்னு ஞாபகம் வரல, அதனாலதான் உன்னை திருப்பி கேட்கிறேன். குமாரானதான் எனக்கு இந்த ஆசையெல்லாம் கிடைச்சது. நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் கட்டிக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை எப்படி மாயாண்டி நான் பகைச்சுக்கிறது? அப்படி இப்படின்னு இன்னும் என்னென்னமோ சொன்னாருங்க. அவ்வளவுதான். அது போதும். முன்னெச்சரிக்கை செய்த முட்டாள்தனமா நடந்துட்டான். குமார் வார்த்தையை நம்பி குதிரைப்பந்தய விளையாட்டுல மறுபடியும் சங்கர் விளையாட இறங்கிட்டான். இனி அவன் வாழ்க்கையில மீளவே முடியாது. சூழலிலே அகப்பட்ட படகு மாதிரிதான் அவன் கதி.
மிஸ்டர் ஜெகதி. ஏன் குமார், உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் இங்க வந்தேன். என்ன விஷயமும்? மறுபடியும் குதிரை பந்தயத்துல சங்கரை சரிய வச்சுட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார், அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படுத்து. எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன். நீ வேதாந்தி ஆயிட்ட ஜெகதீஷ். இனி நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நீயா நானா என்பதை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் தீர்மானிக்கும். நீதான் பேச்சுல வெல்வாயனாச்சே, உன்கிட்ட யாரால பேச முடியும்? சரி, நான் வர்றேன். அலைகடல் எவ்வளவுதான் சீறி எழுந்தாலும் நிலாவின் வெளிச்சத்தை மறைத்து விட முடியாது குமார். பாவம், ஒன்றுமே தெரியாத சங்கரை குதிரை பந்தயத்தில் இழுத்துவிட்டு நீ வகுத்த திட்டத்தை சாதித்து விடலாம் என்று பார்க்கிறாய். ஒரு காலம் முன்னால் முடியவே முடியாது. பூச்சிகளுக்கு தவளையும், தவளைக்கு பாம்பும், பாம்புக்கு கருடனுமாக பகை உண்டாக்கி உயிர் குடிக்கும் போக்கை இயற்கையை அமைத்து விட்டது. அதன்படி சங்கர் ஒரு தவளை, நீ ஒரு பாம்பு, நான் ஒரு கருடன். இதில் வெற்றி யாருக்கு என்பதை நான் பார்க்கிறேன்.